ஹலோ அன்பு உறவுகளே, டேய் அந்த டிவி ஆஃப் பண்ணு. வணக்கம் அன்பு உறவுகளே, எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு விஷயம் எனக்கு திருச்சி மாவட்டத்திலேருந்து ஒரு நண்பர் பசங்களுக்கு எனக்கு ஒரு லெட்ரு எழுதி கிஃப்ட் பண்ணி. நான் தறிக்கொட்டாயில் இருந்தேன். நான் கொட்டாயிலேருந்து வெளியே வரங்காட்டியும் என் மௌனுங்கெல்லாம் பிரித்து மேய்ஞ்சிட்டானுங்க. ஓகேவா? அவர் என்ன எழுதியிருக்காருன்னு நான் சொல்கிறேன். அன்புள்ள அக்கா, உங்கள் தம்பி எழுதும் கடிதம். எப்படி இருக்கீங்க அக்கா? என் பெயர் சுந்தரம், திருச்சி மாவட்டம். உங்கள் லைவுக்கு நான் வருவேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் கஷ்டம் எனக்கு தெரியும். உங்கள் கண்கள், உங்கள் உதடு சிரிப்பது, ஆனால் உங்கள் உதடு சிரிப்பில் உள்ள வலிகளை நான் அறிந்தேன். ஆனால் உங்கள் கஷ்டத்தை நீங்கள் வெளியே சொல்லாமல் சிரித்துக்கொண்டே லைவுக்கு வருவீங்க. எங்களை சிரிக்க வைப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்கள் சிரிப்பை பார்ப்பதற்குனே நான் வருவேன். நீங்கள் தறி ஓட்டும் வீடியோ லைவ் எல்லாம் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உங்கள் கணவர் உங்களை விட்டு போயிட்டார் என்று நீங்கள் லைவில் சொன்னீங்க. அது மாதிரி என் அப்பா என் அம்மாவை விட்டு போயிட்டாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே என் அப்பா என் அம்மாவை தூக்கி எறிந்து விட்டு போனாங்க. நீங்கள் படும் கஷ்டத்தை நான் இப்பொழுது நேரில் பார்க்கிறேன். என் தாய் படும் கஷ்டத்தை நான் சிறு வயதில் பார்க்கவில்லை. இப்போ உங்கள் கஷ்டத்தை நான் பார்க்கும்போது என் தாய் இதே மாதிரிதான் கஷ்டப்பட்டு இருப்பாள் என்று நான் நினைத்து வருந்துகிறேன். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஒரு சில வரிகள் நான் படிக்கலை, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, டாட் அக்கா, என்னால் முடிந்த ஒரு உதவி உங்களுக்கு நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்கள் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருச்சி மாவட்டத்திலிருந்து சுந்தரம் என்ன எனக்கு அமுச்சு வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்க அதோட சொல்லி, ஏன்னா நான் டாட்டான்னு சொன்னது அவங்களோட ஃபேமிலியில் அவங்களோட கஷ்டத்தை அவங்க எனக்கு லெட்டரில் பகிர்ந்துருக்காங்க. அதனால் அதை நான் வீடியோவில் சொல்லக்கூடாது இல்லையா? அதனால் நான் சொல்லலை. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எனக்கு இவ்வளோ ஒரு இது பண்ணினதுக்கு. என்ன அமைச்சிருக்காங்கன்னா, எங்கள் பசங்களுக்கு பென்சில் பாக்ஸு, ஜாமெண்ட்ரி பாக்ஸு, அப்புறம் எனக்கு வளையல், வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க. நல்லாயிருக்கு கண்ணு. ஆனால் சைஸு தான் எனக்கு பத்துமான்னு தெரியல. ஏன்னா என் கை சைஸு வேறு பெருசு.
ஊதுமான்னு தெரியலங்க பாருங்க. வாங்கி அனுப்பிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இதை நான் பத்திரமா வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கோசரம் மெனக்கெட்டு வாங்கி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். அப்புறம் இது எதை கீ செயின் தெரியுதுங்களா, வரீங்களா? கீ செயின். இந்த கீ செயினு எனக்கோசரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. இந்த கீ செயினை நான் பத்திரமா வச்சுக்கிறேன். அப்புறம் ஏறி இருக்கு. என்ன போட்டிருக்கா இதில்? என்னவோ இங்கிலீஷில் போட்டிருக்கு, எனக்கு என்னன்னு படிக்க தெரியல, நீங்கள் படிங்க. ஒரு டெடி பேருக்கு டெடி பேரு. எனக்கு டெடி பேர்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தால, அதனால் வாங்கி கொடுத்துட்ருக்கு இந்த பையன். ரொம்ப நன்றி சுந்தரம் அவர்களுக்கு, ரொம்ப நன்றி. அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. சிக்கு 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 பிடிச்சிருக்கு. ஜிங் 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 ஜிங். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நான் என்ன தரப்போகிறேன்னு தெரியுமா? சிக்கு 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 சிக்கு. ஹாய், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். சுந்தரம் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என் பசங்களுக்கு படிப்புக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் அண்ட் பென்சில் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னையும் ஒரு ஆளாக மதித்து என் பசங்களுக்கு எனக்கு வேலையில் இதெல்லாம் வாங்கி கொடுத்தது. அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது டெடி வேடிச்சுக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை பத்திரமா கவரை விட்டு பிரிக்காமல் வச்சுருக்கப்பா. ஓகே, பாய்.